சோ இப்போ முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னா என்ன சார்? இப்போ நீங்க நிறைய முதலீட்டாளர்கள் டைரக்டா களத்துல போய் பாக்குறீங்க, அவங்க மைண்ட் செட் தெரியுது உங்களுக்கு. சோ அவங்க என்ன தவறெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், குறிப்பா தமிழக முதலீட்டாளர்கள். அன்னைக்கு நூத்துக்கணக்கான முதலீட்டாளர்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. ஸோ அதில் அவங்க செய்கிற தவறுகள் முக்கியமாக ஒரு 2 தவறுகளை என்னால் சொல்ல முடியுது. அந்த 2 தவறும் எப்படின்னா, ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வருது. அதாவது நீங்கள் ஃபைனான்ஸை சரியாக மேனேஜ் பண்ணாதான் உங்களால முதலீடு பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறதுல இருக்கிற தவறுகளாக வந்து நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஒருவருடைய வருமானம் என்ன அப்படின்னா அதுக்கான தெளிவான ஒரு பட்ஜெட் இருக்கணும், ஹோம் பட்ஜெட் இருக்கணும். என்னைக்கு எனக்கு வந்து 50,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நான் வந்து வீட்டுக்கான செலவு எவ்வளவு பண்ண போகிறேன், என்னுடைய வாடகை எவ்வளவு கொடுக்க போகிறேன், அத்தியாவசியமான செலவுகள் என்ன, குழந்தையுடைய பள்ளி கல்வி கட்டணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெண்ணுடைய பெட்ரோல் செலவு என்ன, ஆஃபீஸுக்கு வந்து குடிக்கிற காப்பி டீ செலவு உட்பட ஒரு சின்ன கணக்குங்கிறது இருக்கணும். கட்டாயம் துல்லியமாக நான் பைசா கணக்கில் கணக்கு கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு 90%, 10% கணக்கு முன்ன பின்ன தான் வந்திருக்கு, 90% பணம் கணக்கில் வர்ற மாதிரியான ஒரு திட்டமிடல் வந்து இன்னைக்கு இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே நிறைய செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறதன் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எங்கே வருதுன்னா, முதலீடு செய்வதற்கான பணம் அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும். 50,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, அவருடைய ஹோம் பட்ஜெட் இல்லை, அவங்களுக்காக நான் தரேன் ஹோம் பட்ஜெட் போடுறேன் சார், என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ஹோம் பட்ஜெட் போடுறப்ப கடைசியில் 2,000மோ 3,000மோ மீதுற அளவுக்கு தான் வந்து 50,000 அவ்வளவுலாம் வந்து பண்ணுறாங்க. முந்தானத்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், 1,30,000 ரூபா வாங்குறாரு, அவரால் வெறும் 10,000 தான் அவருக்கு வந்து பண்ண முடியுங்கிற அளவுக்கு வந்து ஒரு கணக்கை காமிக்கிறார். அந்த கணக்கில் நிறைய ஓட்டைகள் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஏன் நம்ம வந்து இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து இல்லை. இப்போ உதாரணமாக அவருக்கு வந்து பெட்ரோல் வந்து கம்பெனியில் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அதனால் அவர் ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. கம்பெனிலேருந்து கொடுக்குற பெட்ரோல்னால தினம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஆஃபீஸ்லேருந்து பெட்ரோல் காசை நிறுத்திட்டாங்க. ஆனால் இவர் கார் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறத வந்து நிறுத்தலை, பழக்கமாயிருச்சு. அப்போ அந்த 10,000ங்கிறது இப்போ அவர் இவருடைய பாக்கெட்ல இருந்து தான் வந்து கொடுக்குறாரு. ஸோ என்ன செலவு, இந்த செலவு கட்டாயம் தானா, இந்த செலவு அவசியம் தானா, இந்த செலவு நம்ம செய்யலைன்னா நம்ம எந்த வகையில் குறைஞ்சி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான கணக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய செலவு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதன் மூலமாக நம்ம முதலீடு செய்வதற்கான பணம் இருக்கும். இது ஒரு முக்கியமான தவறாக நான் பார்க்குறேன்.